ஓம் சாந்தி 22/5/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த கண்களின் மூலம் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவை அனைத்தும் பழைய உலகத்தின் பொருட்களாகும். அவை அழிந்து போய்விடும் என்பதால் இந்த துக்க தாமத்தை புத்தியினால் மறந்துவிடுங்கள். கேள்வி: மனிதர்கள் தந்தையின் மீது எந்த களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றனர்? ஆனால் அந்த களங்கம் யாருடையதும் அல்ல. பதில்: இவ்வளவு பெரிய விநாசம் நடக்கும்போது அதை பகவான்தான் செய்ய வைக்கின்றார். துக்கமும் அவர்தான் கொடுக்கின்றார், சுகமும் அவர்தான் கொடுக்கின்றார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நான் சதா சுகம் கொடுக்கும் வள்ளலாக இருக்கின்றேன். நான் யாருக்கும் துக்கத்தை தரவே முடியாது. ஒருவேளை நான் விநாசத்தை ஏற்படுத்தினால் அந்த பாவம் அனைத்தும் என்னிடத்தில் வந்து சேரும். அவை அனைத்தும் நாடகப்படி நடைபெறுகிறது. நான் செய்ய வைப்பது இல்லை. பாடல்: இரவு நேர பயணிகளே, களைப்படையாதீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்காக சில பாடல்கள் மிகவும் நன்றாக இருக்கின்றன. பாட்டின் பொருளை சொல்வதன் மூலம் வாய் திறந்து விடுகிறது. நாம் அனைவரும் பகல் யாத்திரை செய்பவர்களாக இருக்கிறோம். இரவு யாத்திரை முடிவடைகிறது என்பது குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. பக்தி மார்க்கம் என்றாலே இரவு யாத்திரையாகும். இரவில் ஏமாற்றம் அடைய வேண்டியிருக்கும். அரை கல்பம் இரவு யாத்திரை செய்து கீழே இறங்கி வந்தோம். இப்பொழுது பகல் யாத்திரைக்கு வந்திருக்கிறோம். இந்த யாத்திரை ஒரே ஒரு முறைதான் நடைபெறுகிறது. நினைவு யாத்திரையின் மூலம் நாம் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆகி பிறகு சத்தோ பிரதானமான சத்யுகத்திற்கு எஜமானர்களாக ஆவோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சத்தோ பிரதானம் ஆவதன் மூலம் சத்யுகத்திற்கு எஜமானர்களாக ஆவோம். தமோ பிரதானம் ஆவதன் மூலம் கலியுகத்திற்கு எஜமானர்களாகவும் ஆகிறோம். அது ஸ்வர்க்கம் என்றும் இது நரகம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நினைக்கிறீர்கள். தந்தையிடமிருந்து சுகம் மட்டுமே கிடைக்கிறது. மற்றவர்களுக்கு வேறு எதையும் கூற முடியாதவர்கள் இது ஒன்றை மட்டும் நினைவு செய்தால் போதும். சாந்தி தாமம் என்பது ஆத்மாக்களாகிய நம்முடைய வீடாகும். சுகதாமம், சுகமான உலகம் என்பது ஸ்வர்க்கத்தின் ராஜ்யமாகும். மேலும் இப்பொழுது நடப்பதோ துக்கதாமம், அதாவது ராவண ராஜ்யம் ஆகும். இந்த துக்கதாமத்தை மறந்து விடுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகின்றார். இங்கு இருந்தாலும் கூட புத்தியினால் இந்த கண்களினால் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அவை அனைத்தும் ராவண ராஜ்யம் ஆகும். இந்த சரீரங்களை பார்க்கிறீர்கள். இவையெல்லாம் பழைய உலகத்தின் பொருட்களாகும். இந்த அனைத்து பொருட்களும் இந்த யக்யத்தில் அர்ப்பணமாகிவிடும். அந்த பத்தித்தமான பிராமணர்கள் யக்யத்தை உருவாக்குகிறார்கள் என்றால் அதில் எள், தானியம் போன்றவற்றை அர்ப்பணம் செய்வார்கள். இங்கு விநாசம் ஆகிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை. பிறகு பிரம்மா மற்றும் விஷ்ணு, சங்கரருக்கு அந்த அளவுக்கு பாகம் இல்லை. விநாசம் ஆகிய தீர வேண்டும். யாருக்கும் பாவம் ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் மூலம்தான் தந்தை விநாசம் செய்ய வைக்கின்றார். பகவான் விநாசத்தை செய்ய வைக்கிறார் என்று யாராவது கூறினால் பிறகு அவருக்கு களங்கம் ஏற்பட்டுவிடும். ஆகையால் இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம் ஆகும். இதனை யாரும் அறியவில்லை. வீட்டில் தந்தை இல்லை என்றால் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளுகிறார்கள் எனில் உங்களுக்கென்று யாரும் இல்லையா என்று மற்றவர்கள் அவர்களை கேட்பார்கள். இப்பொழுது கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கென்று யாரும் கிடையாது. நாடுகளுக்குள் கூட சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒரே வீட்டில் குழந்தை தந்தையிடம், கணவர் மனைவியிடம் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றார்கள். துக்கதாமத்தில் இருப்பதோ அசாந்தி, அமைதியற்ற நிலையாகும். பகவான் தந்தை வந்து துக்கத்தை படைக்கின்றார் என்பது கிடையாது. துக்கம் மற்றும் சுகத்தை தந்தைதான் கொடுக்கிறார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் தந்தை ஒருபொழுதும் துக்கத்தை கொடுக்கவே முடியாது.
சுகம் தரும் வள்ளல் என்று அவர் அழைக்கப்படும் பொழுது பிறகு எப்படி துக்கத்தை தர முடியும்? நான் உங்களை மிகவும் சுகமானவர்களாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். ஒன்று, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மா அழிவற்றது, உடல் அழியக்கூடியது. ஆத்மாக்களாகிய நாம் வசிக்கும் இடம் பரந்தாமமாகும். அது சாந்தி தாமம் என்றும் கூறப்படுகிறது. இந்த வார்த்தை சரியானதாகும். சொர்க்கத்தை பரந்தாமம் என்று கூறுவது கிடையாது. பரம் என்றால் தொலை தூரமாக இருப்பது. ஸ்வர்க்கம் என்பது இங்குதான் ஏற்படுகிறது. மூலவதனம் என்பது வெகு தொலைவில், அனைத்துக்கும் அப்பாற்பட்ட இடமாக இருக்கிறது. அங்குதான் ஆத்மாக்களாகிய நாம் இருக்கின்றோம். சுகம் மற்றும் துக்கத்தின் பாகத்தை நீங்கள் இங்குதான் நடிக்கிறீர்கள். இன்னார் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று கூறுவது முற்றிலும் தவறாகும். ஸ்வர்க்கம் இந்த உலகத்தில்தான் இருந்தது, இப்பொழுது கலியுகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். மற்ற அனைவரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. தன் மீது கவனம் என்ற காவலை முழுமையாக வைத்து கொள்ள வேண்டும். மாயையிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நினைவுக்கான உண்மையிலும் உண்மையான சார்ட்டை வைக்க வேண்டும். 2. தாய் தந்தையை பின்பற்றி இதய சிம்மாசனதாரி ஆக வேண்டும். இரவு பகல் சேவை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்யுங்கள். 5 விகாரங்களை தானம் செய்தால் கிரகச்சாரம் நீங்கிவிடும் என்ற செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். வரதானம். சென்ஸ் மற்றும் எசென்ஸ் என்பதன் சமநிலை மூலமாக தனது என்ற நிலையை ஸ்வாக செய்யக்கூடிய உலகத்தை மாற்றுபவர் ஆகுக. சென்ஸ் மற்றும் எசென்ஸ் என்பதன் சமநிலை மூலமாக தனது என்ற நிலையை ஸ்வாக செய்யக்கூடிய உலகத்தை மாற்றுபவர் ஆகுக. விளக்கம். சென்ஸ் என்றால் ஞானத்தினுடைய விஷயங்கள், அவற்றை புரிந்து கொள்ளுதல் என்பதாகும். எசென்ஸ் என்றால் சர்வசக்திகளின் நினைவு, சர்வசக்திகள் நிறைந்த நினைவு மற்றும் சக்திசாலியான ஸ்வரூபம் ஆகும். இந்த 2 விஷயங்களின் சமநிலை வைத்துவிட்டால், அதாவது ஞானத்தின் விஷயங்களை கேட்டு புரிந்து கொள்வது மற்றும் சர்வசக்திகள் நிறைந்த சக்திசாலியான சொரூபமாக ஆவது, இவற்றினுடைய சமநிலை இருந்துவிட்டால் தனது என்ற தன்மையானது அல்லது பழமை தன்மையானது ஸ்வாகா ஆகிவிடும். ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு பேச்சு மற்றும் ஒவ்வொரு செயலும் உலக மாற்றத்தின் சேவைக்காக ஸ்வாகா ஆகிவிட்டது என்றால் தானாகவே நீங்கள் உலகத்தை மாற்றுபவராக ஆகிவிடுவீர்கள். யார் தன்னுடைய தேகம் என்ற நினைவு முதற்கொண்டு அனைத்தையும் இவ்வாறு ஸ்வாகா செய்கிறார்களோ, அதாவது அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்களுடைய உயர்ந்த அதிர்வலைகள் மூலமாக சூழ்நிலையின் மாற்றம் சகஜமாகவே நடந்தேறிவிடும். ஸ்லோகன். பிராப்திகள் அல்லது பலன்களை நினைவு செய்தீர்கள் என்றால் துக்கம் மற்றும் துன்பம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மறந்து போய்விடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக கௌரவம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை தாரணை செய்யுங்கள். உயர்ந்த செயலுக்கான அஸ்திவாரம் தூய்மை ஆகும். ஆனால் தூய்மை என்பது வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் அல்ல. பிரம்மச்சரியம் என்பதும் உயர்ந்ததுதான். ஆனால் மனதின் எண்ணத்தின் அளவில் கூட
எந்த ஒரு ஆத்மாவின் மீதும் தனிப்பட்ட பற்று வைப்பது அல்லது ஒருதலைபட்சமாக பாரபட்சமாக நடந்து கொள்வது என்பது, எந்த ஒரு ஆத்மாவின் சிறப்பையும் பார்த்து அதற்கு வசப்படுவது அல்லது அவர்களுக்காக எதிர்மறையான எண்ணங்களை படைப்பது அல்லது மரியாதையற்ற வார்த்தைகளை சொற்களை பேசுவது, இவையெல்லாம் கூட அசுத்தம் அல்லது தூய்மையற்ற நிலையே ஆகும். நல்லது. ஓம் சாந்தி.